வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் பேசுகிறேன். இப்போது எஸ்ஐஆர்னு ஒன்று தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, தவறான வாக்காளர்கள் யாருமே இருக்கக்கூடாது. சில பேர் தவறி போயிருப்பாங்க, அவங்க பேர் இருக்கும். அவங்க பேர் வச்சு யாராவது ஓட்டு போட்டுறக்கூடாது. அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் அந்த எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டது. இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டது ஒரு நோக்கம் நல்ல நோக்கம். இவங்க திமுக கூட்டணிக்கு அதில் ஒரு பயம் வந்துருச்சு. ஏன் பயம் வரணும் உங்களுக்கு? ஏன்னா ஒவ்வொரு வாக்காளர்களும் தேர்தல் ஆணையம் ஒரு படிவத்தை கொடுத்துருக்காங்க. இவங்க கூட்டணி கட்சிக்காரங்க இருக்கவங்க எல்லாருமே போய் அவங்க முகவர்கள் போய் அவங்க கூடவே செக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அதில் என்ன தவறு நடக்க போகுது? அப்படி ஒன்றும் தவறு நடக்க போகிறது இல்லை. இருந்தாலும் இவங்களுக்கு பயம். ஏன் பயம்னு உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த எஸ்ஐஆருக்கு ஒரு போராட்டம் பண்ணாங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே. அது குறிப்பாக போராட்டத்துக்கிட்டே பேர் போனவங்க கம்யூனிஸ்டுக்காரங்க. இந்த 4.5 வருஷத்தில் இப்போ தான் நான் இந்த கூட்டணி போராட்டம் பண்ணியே நான் பார்க்குறேன். எவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இவங்க ஒன்றா சேர்ந்து போராடி இருக்காங்களா? யோசிச்சு பாருங்கள். இப்போ திமுக ஒரு அறிவிப்பு விட்ட உடனே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு போராடுறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல. இதில் கோர்ட்டுக்கு வரைக்கும் போயிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மக்களுக்கு தெரியும் யார் நல்லது செய்கிறாங்க, யார் கெடுதல் செய்கிறாங்க, எதுக்காக இந்த செயல்கள் செய்யப்படுது அப்படின்னு. நன்றி, வணக்கம்.